இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கேமராவை இருந்து பயம் போயிடுச்சுன்னா ஒரு நடிகன் வந்துடுவான், பக்கத்தில் இருக்கிற மக்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் பயம் போனால் ஒரு நடிகன் தனியாக தெரியவான்றதை அப்போ தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த முதல் அனுபவம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் சார். இல்லை, இந்த படத்தில் வந்து கதை வந்து நான் தான் உருவாக்கினேன். அதை டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இன்னும் கேட்டால் ஒளிப்பதிவும் நானே பண்ண ஆசைப்பட்டேன். இது எல்லாமே ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு ஆடியன்ஸாக இருந்து நான் திங்க் பண்ணேன். ஒரு சினிமாவுடைய ரசிகனாக இருந்து அதை பார்க்கும் பொழுது எப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கும்போது அதில் வந்து பல கஷ்டங்கள் வந்து சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன். அதில் நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டேன். ஒரு ப்ரொடியூசராக இருந்தால் இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு படத்தை எடுக்கணும், இல்லைன்னா படத்துக்குள்ளே போகவே கூடாது. எல்லோருக்கும் வணக்கம் சார். மொதல் கொஷின் உங்ககிட்ட சினிமா அனுபவத்தை பற்றி ஒரு கொஷின். கட்டிடத்துறையிலேருந்து சினிமா துறைக்கு வந்திருக்கீங்க நீங்கள். இந்த சினிமா பயணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? இதோட அனுபவம் பற்றி எங்கள்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா சார்? நான் முதல்ல இந்த மித்ரா பிக்சர்ஸில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் இந்த முகநூல் வாயிலாக என் வணக்கத்தையும், என்னுடைய குடும்பத்தாருக்கும், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் இதன் மூலியமாக முதல் வணக்கத்தை சொல்லி என்னுடைய இந்த அனுபவத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு பொதுவாக வந்து இந்த கலை மேலே நிறைய ஆர்வம் உள்ளவன் நான். கட்டிடத் தொழிலும் எனக்கு அது ஒரு பெரிய கலை மாதிரி தான். ஆனால் கட்டிடத் தொழிலில் எப்படி இன்வால்மெண்ட் ஆகி செய்கிறோமோ அதோட சினிமாவையும் ரசிக்கிறேன். நான் ஒரு பத்திரிக்கையை வச்சு நடத்திட்டு இருக்கேன், மித்ரா ஜனமித்ரா ட்ரஸ்ட் ஒன்றும் மித்ரா புக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். அது மந்த்லி மேகசின், அது மித்ரா டைம்ஸ்னு சொல்லி. அப்புறம் ஒரு 5-6 புக்ஸ் வந்து நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இந்த கட்டிடத் தொழிலில் நான் ஒரு 2000 பில்டிங் மேலே நான் கட்டி அனுபவம் வாய்ந்தவன் நான். அதிலிருந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கஷ்டமான ஒரு தொழில்னால் அது ஒன்றுக்கும் பார்த்து பார்த்து பண்ணாதான் அந்த கட்டிடத் தொழிலே சிறப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு நான் அதில் ரொம்ப அனுபவம் வாய்ந்து பண்ணேன். அது சினிமா ஈஸியாக இருக்கும்னு நினச்சி கலைப்புலி தானுவால் நான் இது எடுக்கப்பட்டவன் கலைத்துறைக்கு. என் நண்பர்கள் நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சினிமாவில் வெளியிருந்து பார்க்கும் பொழுது சினிமா ரொம்ப ஈஸி மாதிரி தெரியுது. ஆனால் உள்ளே வரும்போது சினிமாவில் பல கஷ்டங்கள், அதை ஜெயிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை சினிமாவில். ஆனால் அந்த சினிமாவை கரெக்டாக பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இதில் நான் நிறைய அனுபவங்களை இதில் கற்றுக்கிட்டேன். அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சூப்பர் சார். சார், அடுத்த கொஷின். இந்த படத்தோட வெளியீடு இருக்குல்ல சார், ரிலீஸ், அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அது போக ஆடியன்ஸ் ரசிகர்கள் வந்து இந்த படத்தை என்ன புதுமையை எதிர்பார்த்தாங்க, இந்த படத்தில் அவங்க என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க? இல்லை, இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் வாயில பார்த்தா யாருமே ஒரு தவறுகளும் சொல்லலை. ரொம்ப அழகாக 2 வாரம் நாங்கள் சிறப்பாக தேட்டரில் போட்டோம். ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட வரல. அந்த அளவுக்கு நாங்கள் அருமையாக, அது பெண்களுக்காகவே நாங்கள் ரொம்ப அழகாக எடுத்ததுனால யாருமே தவறாக எங்களை சொல்லலை. ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரி எங்களுக்கு அந்த கலெக்ஷன் வரல சினிமாவில். காரணம், ஆர்டிஸ்ட் இருந்தால் மட்டும்தான் தேட்டர்ஸ்லாம் நிறைய கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். ஆனால் ஆர்டிஸ்ட்டுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல. இப்போ மக்கள் மத்தியிலையும் பொதுவாக தேட்டரு சினிமா துறையிலேயே ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு தான் படம் ஓடுது அப்படின்றத இதில் வந்து கதை இருந்தாலும் ஆர்டிஸ்ட் தேவைப்படுதுன்னு சொல்லி என் அனுபவத்தை வந்து இதில் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க பதில். அடுத்ததாக ஒரு கொஷின். இந்த படத்தை வெளியிடும் போது தயாரிப்பாளராக நீங்கள் என்னென்ன சவால்கள் சந்தித்தீங்க, அந்த சிரமங்களை பற்றி ஷேர் பண்ணுங்கள் சார். இல்லை, இந்த படத்தில் வந்து கதை வந்து நான் தான் உருவாக்கினேன். அதை டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இன்னும் கேட்டால் ஒளிப்பதிவும் நானே பண்ண ஆசைப்பட்டேன். இது எல்லாமே ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு ஆடியன்ஸாக இருந்து நான் திங்க் பண்ணேன். ஒரு சினிமாவுடைய ரசிகனாக இருந்து அதை பார்க்கும் பொழுது எப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கும்போது அதில் வந்து பல கஷ்டங்கள் வந்து சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன். அதில் நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டேன். ஒரு ப்ரொடியூசராக இருந்தால் இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு படத்தை எடுக்கணும், இல்லைன்னா படத்துக்குள்ளே போகவே கூடாது. இந்த படத்தை எடுத்துகிட்டு போய்
ஒரு சார்ட்டபிள் செட்டில் ஏழைங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்றத இதில் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப சூப்பர் சார். ப்ரொடியூசராக. சார் அடுத்த ஒரு கொஷின், இந்த படத்தில் நீங்கள் வந்து நடிகராகவும் பணியாற்றிருக்கீங்க, இயக்குனராகவும் பணியாற்றிருக்கீங்க சார். எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நடிகராக உங்களோட முதல் ஷாட் எப்படி இருந்தது, ஒரு இயக்குனராக ஆர்டிஸ்டோட கோஆர்டினேஷன், செட்டோட கோஆர்டினேஷன் எப்படி நீங்கள் அந்த கோஆர்டினேட் பண்ணி ஒரு அழகாக கொண்டு வந்தீங்க இந்த படத்தை, அதை பற்றி ஷேர் பண்ணுறீங்களா சார்? பொதுவாக நம்ம வந்து தொழிலாளர் கூட நிறைய பழகிய அனுபவம் இருந்ததுனால இந்த எல்லாருடைய டெக்னீஷியனும் ஓரளவுக்கு நல்லா கூட கோஆப்ரேட் பண்ணாங்க. காரணம் அவங்க கூட ரொம்ப அன்பாக பழக போய் எனக்கு எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சுது. என்னுடைய ஆக்டிங் மிஸ்டேக்கை கூட அவங்களே எடுத்து கொடுத்து சார் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நான் ஒரு இயல்பாக தான் நடிச்சிருக்கேன். ஒரு நடிகராக நடிக்கிறதோட ஒரு இயல்பான மனிதனாக என்னை நடிச்சுக்கிட்டேன். அடுத்த படங்கள் இன்னும் நடிக்கணும்னு தோண்டி நல்லா நடிக்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். அது ஒரு பெருசாக எனக்கு தெரியல. சூப்பர் சார். நடிகராக உங்களோட முதல் ஷாட் அதோட ஃபீல் எப்படி இருந்தது உங்களுக்கு? அப்போது அந்த டே உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? முதல் நாள் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கேமராவை இருந்து பயம் போயிடுச்சுன்னா ஒரு நடிகன் வந்துடுவான், பக்கத்தில் இருக்கிற மக்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் பயம் போனால் ஒரு நடிகன் தனியாக தெரியவான்றதை அப்போ தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த முதல் அனுபவம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது சார். இன்னொரு கொஷின் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு ரிலேட்டடாக தான். இப்போ இருக்க இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபீல்டில் ஒரு இடத்த வாங்கி அப்பார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்ணுறது கஷ்டமா, இல்லை ஒரு படத்தோட ஷூட் பண்ணி எடிட் பண்ணி எல்லாம் பண்ணி ஃபைனல் அவுட் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி சேல் பண்ணுறது கஷ்டமா? உங்களுக்கு எது சேலஞ்சிங்காக இருந்தது? அதாவது சினிமா தான் சேலஞ்சு. ஆனால் பில்டிங்கில் நிறைய கஷ்டம் இருக்குது, அது எல்லாத்துலேயும் ஆனஸ்ட் இருக்குது. ஏன்னா ஒருத்தருக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டு கரெக்டாக டைம் கீப்பப் பண்ணி அதை அழகான முறையில் டைமுக்கு கொடுத்துருவோம் நாங்கள். ஏன்னா அது வந்து நிறைய ஃபைனான்சியல் சிக்கல் இதெல்லாம் இதில் இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டமானதுக்கு அது ஈஸியாக இருக்குது. ஆனால் சினிமா பண்ணும்போது ஒரு ஆர்டிஸ்ட் லேட் பண்ணால் கூட அந்த டைம் லேட் ஆகிடுது. இன்றைக்கி வரேன்னு சொல்லிட்டு வரலாம், மொத்த ஷூட்டிங்கே அதில் நின்று போகுது. அதனால் ரிலீஸிங் டைம் கூட பார்த்து பண்ண முடியாது. அதனால் சினிமா தான் இருக்கிறே ஒரு பெரிய கஷ்டம், பெரிய வழி. அதை எல்லா ப்ரொடியூசர்களையும் நம்ம ரொம்ப பாராட்டணும். அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு கும்பிடு தான் போடணும் அவங்களுக்கு. அதை சமாளிக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். சூப்பர் சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. எனக்கு இன்னொரு கொஷின் இருக்குது சார். பர்சனலாக 99 ஃப்ளாட் நீங்கள் ஓனாக வச்சுருக்கீங்க. எஸ் சார். இந்த பில்டிங்காக இந்த திரைப்படம் எடுத்தீங்களா, இல்லை பில்டிங்கில் நடந்த சம்பவத்தை பற்றி இந்த திரைப்படம் எடுத்தீங்களா? அது முதல்ல இந்த பில்டிங்காக வேண்டி இந்த படத்தை சின்னதாக ரெடி பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி விற்கிறதுக்கு எடுத்தோம். எஸ் சார். அதுக்கப்புறம் அது திரைக்கதையாக ரெடி பண்ணோம். அந்த பில்டிங்கை வச்சு அந்த கதையை உருவாக்கணும். அது கடைசியில் எங்கள் பில்டிங்கில் ஒரு புத்தர் இருந்தார், ஒரு விநாயகர் இருந்தார். அது அப்படியே எங்களை சினிமாக்குள்ளே கூப்பிட்டு வந்து என் நண்பர்கள்லாம் நிறைய பேர் ஒத்து வச்சதுனால அது படமாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணி எடுத்து வெற்றியும் கொண்டு வந்துட்டோம். சூப்பர் சார். நம்ம மித்ரா பிக்சர்ஸில் ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் பண்ணி ஒரு வெற்றியை நீங்கள் பார்த்துட்டீங்க. அதுக்கடுத்து தொடர்ந்து ஒரு தயாரிப்பாளராக புதிய இயக்குனர்கிட்ட என்ன மாதிரி கதைகளை எதிர்பார்க்குறீங்க? அது போக புதுசாக நிறைய தொழில்நுட்ப கதைகளை இந்த படத்தில் நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கீங்க சார். நிறைய டெக்னீஷியன் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த படத்தில் என்ன மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவங்களுக்கு ஏதாவது என்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியுமா சார்? முதல்ல நாங்கள் எங்கள் ப்ரொடக்ஷனில் ஒரு 11 படம் எடுக்கிறதாக நான் எல்லா மேடையிலும் சொல்லியிருக்கேன். அப்புறம் என்னுடைய வழிகளையும் நான் ரொம்ப ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் பொதுவாக ஒரு தொழில் எது தொடங்கினாலும் அது வெற்றியை காணாமல் நான் அந்த தொழிலை விட்டது இல்லை. அது எனக்கு அது ஒரு பிடிவாதம், அதில் ஜெயிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த படம் வெற்றி ஆயிடுச்சு. ஆனால் லாபத்தை கொடுக்கல, ரீச் ஆயிடுச்சு. நாங்கள் நினச்ச தியேட்டரில் எங்களால் ரிலீஸ் பண்ண முடியல. அதனால் அடுத்த படம் ரேடியோன்ற ஒரு படத்தை மே 15 நாங்கள் ஷூட்டிங் போகலான்னு கதைகள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அஸ்கே ஹவுஸு, வட சென்னையில் பஞ்சாயத்து, இப்படி எங்கள் பேனரில் ரெடி பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் புது டைரக்டர், மியூசிக் டைரக்டர், டெக்னீஷியன் யார் வேணாலும் எங்கள் கம்பெனியை திறமை உள்ளவங்க தேடி வரலாம். அந்த கதையை கரெக்டாக கேட்பதற்கு 2 பேர் அங்கே இருக்காங்க. மைதன் சாரும் நம்ம ரவி பார்கவ் 2 பேரும். சினிமாவில் வந்து நிறைய அனுபவம் உள்ளவங்க அவங்க.
அவங்க அந்த கதையெல்லாம் செலக்ட் பண்ணி என்கிட்ட கொண்டு வந்தால் அந்த இளைஞர்களையும் நாங்கள் ஊக்குவிச்சு ஜெயிக்க வச்சு கொண்டு வர வந்து சினிமாவை ஒரு புதுவிதமாக மாற்றி ஜெயிக்க வைக்கணும் ஒரு முயற்சியை பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மாற்றங்களே இப்போது சினிமாவை வேறு மாதிரி கொண்டு வந்துன்ற ஒரு தைரியம் இருக்குது. இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்திருக்கக்கூடிய ஆஃபீஸ் பேரர், தலைவர், செக்ரட்டரி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆனஸ்டாக இருக்காங்க. அவங்க இருக்கிறதுனால இந்த 11 படத்தை கண்டிப்பாக எடுப்போம். அவங்களுடைய ஒத்துழைப்போடையும் எங்களுடைய டெக்னீஷியன் எல்லாத்தோடையும் எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். எல்லாரையும் வரவேற்கிறோம். சூப்பர் சார். ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார் இந்த படம் யாருக்காக எடுத்துன்ட்டு. ஸோ அவங்களோட வரவேற்பை பற்றி இன்னும் ஒரு 2 வார்த்தைகள் சொல்லலாமா சார்? யாருக்காக இந்த படம் முழுக்க முழுக்க நீங்கள் எடுத்தீங்க? பெண்களுக்காக தான் இந்த படத்தை நான் முழுக்க முழுக்க எடுத்திருக்கேன். தீமைக்கும் நன்மை செய் அப்படின்ற ஒரு வழியை ஒரு புதுவிதமாக ஒரு பேய் வந்து ஒரு ஆன்மா அப்படின்ற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்கேன். இது பெண்களுக்கு தான் அர்ப்பணிக்கப்பட்டது இந்த படம். ரொம்ப ரொம்ப அருமை சார். இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுட்டு இருந்துச்சு, ஜெயிச்சிருச்சு. இதில் உங்கள் கூட ஒர்க் பண்ண தொழில்நுட்ப கலைஞர்களை பற்றி நீங்கள் சும்மா ஷேர் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக. முதல்ல அவங்கள நான் ஷேர் பண்ணலைன்னா அந்த நான் தொழில் செய்கிறதே அர்த்தம் இல்லாமல் போயிடும். முதல்ல என்னுடைய கதை இலாக்காவுக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அதில் முக்கியமாக என் கூட இருந்தவர் வந்து ரகுன்னு ஒருத்தர் முதல்ல இருந்தார், வி.கே. ராமசாமியுடைய பையன். அப்புறம் நம்ம கே.எஸ். ரவிக்குமார்கிட்ட கமலேஷ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் கூட இருந்தார். என்னுடைய மித்ரா டைம்ஸ் பத்திரிகை எடிட்டர் மிஸ்டர் பிடாரியன், அவர் மூலிமா தான் முதல்ல இந்த கதையவே நாங்கள் ரெடி பண்ணோம். அவருக்கு முதல்ல நம்ம இந்த தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இதுக்கப்புறம் இப்படி கதை வரும்போது இன்னும் சூரியன்ற ஒரு டைரக்டரு, அப்புறம் வந்து சிவ மனோகரன், அப்புறம் செவிலியர் ராஜா, அப்புறம் செல்லமுத்துன்ற ஒரு கதாசிரியர் கூட, இவங்க எல்லாத்துக்கு அப்புறம் பிரியன் ஒருத்தர், ஸ்டாலின் ஒருத்தர், அது இல்லாமல் ரொம்ப முக்கியமாக ரவி பார்கவும் மகேந்திரன் சாரும் கடைசியில் எங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணும்போது இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஊக்குவிச்சதே அவங்க தான். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் எடுக்கணுன்றதே நினச்சோம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் பாடல் உதவியாக இருந்த, அப்புறம் இசை அமிர்வத்துன்னு சவுந்தரனுடைய பையன், அவர் உதவியாக எனக்கு இருந்திருக்காரு. அப்புறம் இந்த கேமராமேன் செவிலியர் ராஜா, ஆர்ட் டைரக்டர், அப்புறம் இந்த டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர், இன்னொரு அக்ஷயா ஆனந்த், மற்றும் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் இந்த படத்துக்கு உதவியாக இருந்து சிரமங்கள் கொடுக்காம பண்ணாங்க. நடிகர்னும் போது ரச்சிதா வந்து நிறைய அவங்க எந்த வித இது இல்லாமல் அவங்க வரும்போது நிறைய பேர் வந்து தப்பாக சொன்னாங்க, இவங்ககிட்ட சரியாக படம் பண்ண முடியாது. ஆனால் அவங்க தான் ரொம்ப கரெக்டாக இருந்து கரெக்டான காட்சி கொடுத்து கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. மற்ற முல்லை கோதண்டம், சுவேதான்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் பவன் கிருஷ்ணான்னு, பவன் வச்சிருந்த பேரை வந்து பவன் கிருஷ்ணாவாக அவர் இந்த படத்தில் மாற்றிருக்காரு. சார் அப்புறம் இந்த மாதிரி நிறைய நடிகர்கள், அம்பானி சங்கர், அப்புறம் நான், அப்புறம் ராஜேஷ்னு ஒரு இவர் இசையமைப்பாளர் ஒருத்தர், அவர், இப்படி பல பேர் எனக்கு உதவியாக இருந்து, இந்த பிஆர்ஓ பவன் ஒருத்தர். ஸோ இவங்கெல்லாம் என் கூட இருந்து நல்லா ஒத்துழைச்சாங்க. அடுத்தது நாங்கள் அடுத்த படத்துக்கு பர்மனெண்ட்டாக 11 படத்துக்கு ஒரு புது டீமை செட் பண்ணி அதுக்குள்ளே 11 படத்துக்கு அவங்க இருக்கிற மாதிரி நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முயற்சிகளை பண்ணிகிட்ருக்கோம். இது இருந்த அனுபவங்களை அதில் கரெக்ட் பண்ணி படத்துக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இது எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச அனுபவங்கள், இவங்க கிடைச்ச எனக்கு ரொம்ப மதிப்பு மிக்கவர்கள். வேறு ஏதாவது அனுபவம் இந்த படத்தில் நமக்கு இருக்கா சார்? அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனில் பணம் போடுறவங்க முதலாளி, அது கன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த மதிப்பு இருக்கும். அதுக்கு பயந்து எல்லோரும் கரெக்டாக ஆனஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஆனால் சினிமாவில் பணம் போடுறவங்க மட்டும்தான் தொழிலாளி, அதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் முதலாளி. ஏன்னா அது ஒரு இடத்தையும் கடந்து போகும்போது அது பெரிய வலி. அந்த வலியை ஒரு தொழிலாளி எப்படி சுமக்கிறானோ அதை பணம் போட்ட ஒரு ப்ரொடியூசர் சுமந்தே தீரணும். இதுதான் சினிமா. ஏன்னா நிர்ணயிக்க முடியாத ஒரு இடத்துல இந்த சினிமா அமைஞ்சிருக்கு. கதை ஒன்லைன்னு சொல்லிவிட்டு ஆக்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஷூட்டிங் போகலான்னுவாங்க. ஸோ இப்படியே கொண்டு போய் கடைசியாக அவர் கடன் வாங்கி போட்டு அவங்கள தான் எதிர்பார்த்து
இந்த ப்ரொடியூசர் உட்காந்துருக்கணும், செட்டு போட மாட்டாங்க, அவர் சொல்கிற செட்டை தான் நம்ம போடணும். அதனால் சினிமாவை பொறுத்தளவுக்கு பணம் போடக்கூடிய அனைவருமே தொழிலாளி தான். அவங்க எப்போ ஜெயிக்கிறாங்கன்னா அதிர்ஷ்டமும் கடவுள் அனுகிரகமும் இருந்தால் மட்டும்தான் ஒரு ப்ரொடியூசர் ஜெயிக்க முடியும். சினிமாவில் பணம் போட்டவன் தொழிலாளி தான். சூப்பர் சார். இதுதான் என்னுடைய சினிமாவுடைய சொல்லக்கூடிய அனுபவங்கள். இதை பார்த்து எல்லோரும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம முறையில் அவருக்கு உண்டான அழகாக சித்தரித்தோம்னா அது சீக்கிரமாக நடக்கும். சூப்பர் சார். ரொம்ப ரொம்ப அருமையாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தீங்க சார். மிக சிறந்த நேர்காணலாக அமையும்னு நம்புகிறேன். நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம்.